அண்ணாமலை வாடா போடா அவன் என்று கடுமையாக விமர்சித்து மாட்டிக்கொண்ட செந்தில்வேல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி செந்தில்வேல் அவர்கள் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அண்ணாமலையை மிகவும் கீழ்த்தரமாக, தரைக்குறைவாக, அவன் இவன் என்றும், அறிவில்லாதவன் என்றும் ஒருமையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக ஆதரவாக பத்திரிகைகள் செயல்பட்டதால் பத்திரிகைகளில் நீக்கப்பட்ட செந்தில்வேல் அவர்கள் தற்போது தமிழ்கேள்வி என்ற இணையதளம் ஒன்றை தொடங்கி அதில் வீடியோக்கள் பதிவிட்டு தினம்தோறும் வருகின்றார். நாள்தோறும் பொதுவான தகவல்களை பகிராமல் திமுக ஆதரவு, திமுகவுக்கு யாரெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள் என அவர்களை ஆபாசமாக பேசுவது என தனது பாணியை வழக்கமாக கொண்டுள்ளார். குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரதமர் மோடி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றிய அட்டாக் காணொலி மட்டுமே அந்த காணொலியில் இடம்பெறும். அவர் தற்போது ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசிய பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது. வரலாறு தெரியாம பேசுறான். நீங்க பாத்தீங்கன்னா 1967 சத்ரபதி சிவாஜி வந்தாருங்கிறான். லூலு மாலுக்கு செங்கல் வைக்க விட மாட்டேன். நான் இப்ப லூலு மாலை கோயம்புத்தூர்ல திறந்துட்டாங்க. என்ன பண்ணிக்க போறான்னு தெரியல, எனக்கு தெரியல. இவ்வாறு அண்ணாமலை பற்றி அவ்வப்போது பேசி வந்த செந்தில்வேல் தற்போது பிரபல யூடியூப் தொலைக்காட்சிக்கு ஒன்று அளித்த நேர்காணலில் இவ்வாறு பேசியிருப்பது தமிழக பாஜக தொண்டர்களிடையே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ட்விட்டரில் செந்தில்வேல் அவர்கள் திமுக பற்றி ஆதரவாக பேசியதை வைத்து அவரை தினமும் ட்ரோல் செய்து வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.